அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் அபிவிருத்தியும் என்றென்றும் நின்ற அளவட்டமாக என்ற பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உளப்பரிசுத்தம், இதய பரிசுத்தம் சொர்க்கத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லாதவர்கள் எவ்வளவுதான் வணங்கினாலும் அவர்கள் கடுமையான கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஆகவே நம்முடைய கல்வை நாம் சலீமாக பரிசுத்தமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி இந்த துஆவை ஓதுவார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்திற்கு உன்னுடைய பயத்தை அதிகமாக்கி இந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்து. பரிசுத்தப்படுத்துபவர்கள் எல்லாம் நீதான் மிகச்சிறந்தவர். அது மட்டுமல்ல, நீதான் இந்த உள்ளத்தின் பாதுகாவலன், அதனுடைய எஜமானன் என்று உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துமாறு அல்லாஹ்விடம் வேண்டுவார். ஏனென்றால் உளப்பரிசுத்தம் என்பது அவசியத்திலும் அவசியமான ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களிடம் சொல்லுவார்கள், என்னுடைய தோழர்களை பற்றி யாரும் எந்த விதமான குறையும் என்னிடம் வந்து சொல்ல வேண்டாம். அவர்களை பற்றி அவர் அப்படியாக்கும் எப்படியாக்கும் என்று குறை சொல்லாதீர்கள். ஏனென்றால் நான் அவர்களை விழித்ததும் அவர்களை சந்திக்கும் போதும் நான் அவர்களை தூய உள்ளத்தோடு அவர்களுடைய அந்த சன்மானத்தோடு அவர்களுடைய கண்ணியத்தோடு அவர்களை நான் சந்திக்க பிரியப்படுகிறேன். நீங்கள் வந்து எதையாவது சொல்வீர்கள், அதை வைத்து நான் அவரை குறைவாக மதிப்பிட வேண்டிய வரும். ஆகவே என்னுடைய தோழர்களை பற்றி தோழர்களிடம்தான் சொல்கிறார்கள், என்னுடைய தோழர்களை பற்றி என்னிடம் வந்து குறை சொல்லாதீர்கள். ஏனென்றால் அவ்வாறு சொல்லும் போது அவர் அப்படியா, நாம இப்படி நினைச்சிருந்தோமே, இப்படிப்பட்டவர் அவர் என்று எண்ணக்கூடிய, அவரை பற்றி தரம் தாழ்ந்து சிந்திக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும் என்பதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறு கூறினார். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். புறம் பேசுதல், அதிலேதான் உளப்பரிசுத்தம் பாதிக்கப்படும். உளப்பரிசுத்தம் பாதிக்கப்படுவதற்கு காரணம் புறம். புறம் என்பது ஒருவருடைய குறையை சொல்லி காட்டுவதுதான். அவரிடம் அந்த குறை இருக்கிறது, இருக்கும்போது சொல்லி காட்டுவதுதான் புறம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களிடம் புறம் பேசுதல் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள். அதற்கு மக்கள் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று பயனளித்தனர். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உம்முடைய சகோதரரை பற்றி அவர் விரும்பாத ஒன்றை கூறுவதாகும். அவர் இருக்க மாட்டார், நீர் கூறுவதை அவர் விரும்ப மாட்டார், அப்படி ஒன்றை கூறுவதாகும் என்று பதிலளித்தார். அப்போது நான் சொல்லும் குறை என் சகோதரியிடம் இருந்தாலுமா புறப்பேசுதலாக ஆகும்? கூறுங்கள் அல்லாஹ்வின் தூதரை என்று கேட்கப்பட்டது. அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் சொல்லும் குறை உம்முடைய சகோதரியிடம் இருந்தால்தான் நீர் அவரை பற்றி புறம் பேசினீர் என்றார். நீர் சொன்ன குறை அவரிடம் இல்லை என்றால் நீர் அவரை பற்றி அவதூறு சொன்னவராவீர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக குறை இருந்தால் அதை தனிப்பட்ட முறையிலே நாம் சுட்டிக்காட்ட வேண்டுமே தவிர அவர்களுடைய குறையை கண்ணு வைத்து காது வைத்து மூக்கு வைத்து அவர் இல்லாத நேரத்திலே அவர் இருந்தால் அவருடைய மனம் புண்படுமே, அந்த மாதிரியான அந்த ஒரு நிலையை நாம் செய்யக்கூடாது. அது உள்ளத்துடைய பரிசுத்தத்தை பாழாக்கும். இந்த புறம் பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனிலே சொன்னது போல மிக கடுமையான ஒரு வார்த்தை எந்த இடத்திலும் பயன்படுத்தவில்லை. முஃமின்களே, சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். அந்த எண்ணங்களும் சந்தேகமான எண்ணங்களும் உள்ளத்தை பாழ்படுத்தும். முஃமின்களே, சந்தேகமான பல எண்ணங்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். ஏனெனில் நிச்சயமாக எண்ணங்களில் சில பாவங்களாக இருக்கின்றது. பிறர் குறைகளை நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்கிறீர்கள். பிறர் குறைகளை
நீங்கள் துருவி துருவி ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். அன்றையும் உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புசிக்க விரும்புவாரா? அந்த மையத்துடைய இறைச்சியை சாப்பிட விரும்புவாரா? இல்லை, அதனை நீங்கள் வெறுப்பீர்கள். இன்னும் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக பாவத்திலிருந்து மீள்வதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்பவன் மிக்க கிருபை உடையவன். 49வது அத்தியாயத்தின் 12வது வசனத்திலே புறம் பேசுதல் என்பது இறந்த சகோதரனின் மையத்தில் அந்த இறைச்சியை சாப்பிடுவது கூட ஆகும் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை 2 வானவர்களால் அழைத்து செல்லப்பட்ட போது இரும்பு கொக்கிகளால் நகங்கள் அமைந்தப்பட்ட அந்த இரும்பு நகங்களால் அவர்களே முகத்திலும் நெஞ்சிலும் உடல் முழுவதும் கிழித்துக் கொள்கிறார்கள். இவர்கள் யார் என்று கேட்டபோது இவர்கள் மனித மாமிசம் சாப்பிட்டவர்கள், மனிதர்களை பற்றி குறை பேசியவர்கள், புறம் பேசியவர்கள் என்று அவர்களுக்கு பதிலளித்தது. ஆகவே நாம் எப்பொழுதும் பிறருடைய குறையை துருவி துருவி ஆராயக்கூடியவர்களாக, பிறருடைய குறையை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அது நம்முடைய உள்ளங்களுடைய பரிசுத்தத்தை பாதிக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்கள் செல்வங்களையோ பார்ப்பதில்லை. அல்லாஹ் உங்களுடைய உருவங்களையோ அல்லது உங்களுடைய செல்வங்களையோ பார்ப்பதில்லை. உங்களுடைய உள்ளங்களையும் அது சார்ந்த செயல்களையுமே அவன் பார்க்கிறான். உங்களுடைய உள்ளங்களையும் அது சார்ந்த செயல்களையுமே அவன் பார்க்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார். ஆகையினால் நாம் ஒருவருக்கொருவர் நேசமாக பாசமாக அடுத்தவருடைய குறையை துருவி துருவி ஆராய்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாதவரை அல்லாஹ்வை நம்பி வானவர்களை நம்பி வேதங்களை நம்பி அந்த வேதங்கள் வழங்கப்பட்ட இறை தூதர்களை நம்பி இன்ப துன்பம் எதுவென்றாலும் அல்லாஹ்வுடைய கலா கதிரிலே லவ்ஹுல் மஹ்பூலிலே பதியப்பட்டிருக்கிறது என்ற விதியை நம்பி மறுமையை மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கையை உறுதியாக நம்பி, இந்த நம்பிக்கை 6 இருந்தால்தான் நாம் சொர்க்கத்துக்குள்ளே நுழைய முடியும். நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரையில் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. நீங்கள் ஒருவர் நேசிக்காத வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக முடியாது. ஒருவர் நேசிக்காத வரை எது கொண்டு வந்து எங்க ஜாயின் பண்றாங்க பாருங்க. உங்களுக்கு ஒருவருக்கு மேல காழ்ப்புணர்வு இருக்கு, பகைமை இருக்கு என்று சொன்னால் நீங்கள் இறை நம்பிக்கை முழுமையானவராக ஆக முடியாது. நீங்கள் ஒருவர் நேசிக்காத வரை முழுமையான இறை நம்பிக்கையாளராக முடியாது. உங்களுக்கு ஒன்றை நான் அறிவிக்கட்டுமா? அதை நீங்கள் செயல்படுத்தினால் ஒருவர் நேசம் கொள்ளலாம். உங்களிடையே சலாத்தை பரப்புங்கள், அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், உறவாக இருங்கள், நேசமாக பாசமாக இருங்கள், உள்ளத்திலே அழுக்காறுகளுக்கு இடம் கொடுக்காதீர்கள், உங்களிடையே சலாத்தை பரப்புங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, நாம் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களோடு அமர்ந்திருக்கிறார்கள் மஸ்ஜித் நபவியில. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், இப்பொழுது ஒருவர் வருவார், சொர்க்கவாசிகள் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது ஒரு சாதாரண அன்சாரி தோழர் ஒளி செய்து விட்டு இடது கையில காலணிகளை எடுத்துக்கொண்டு தாடியிலே உள்ள அந்த தண்ணீரை தட்டிவிட்டவர் வருகிறார். இவரா சொர்க்கத்துக்குரியவர் என்று சஹாபாக்கள் எண்ணுகிறார்கள். ஏனென்றால் அவர் பிரபலியமானவர் அல்ல. அதே போல 2வது நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு அமர்ந்திருக்கும் போது இப்பொழுது ஒருவர் வருவார், சொர்க்கவாசியில் ஒருவரை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் அவரை பார்த்துக் கொள்ளும். அப்பொழுதும் அவர் தான் வந்தார். 3 நாட்கள் இவ்வாறு நடந்தது. உடனே நபி தோழர்கள் ஒருவர் அவருடைய வீட்டுக்கே போய்விட்டார். இவரிடம் என்ன பிரத்யேகமாக இருக்கிறது? 3 நாட்கள் சொர்க்கத்துக்குரியவர் என்கிறார்கள், 3 நாளும் இவரே வருகிறாரே, அப்படி என்ன விசேஷம் என்று நான் கொஞ்சம் தந்தையிடம் கோபித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளலாமா என்று அவரிடம் கேட்டபோது, தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். இரவு வணக்கங்களிலே மிகுதியாக இருக்கிறாரா? பகலிலே நோன்பு வைக்கிறாரா?
இன்ன பிற நல்லறங்களை செய்கிறாரா? என்ன வணக்க வழிபாடுகள் இவருக்கு சொர்க்கத்திற்குரியவர் என்று சொல்ல வைக்கிறது என்று பார்த்தால், இந்த சஹாபி செய்யக்கூடிய இரவு வணக்கங்களை கூட, நோன்புகளை கூட அவர் வைக்கவில்லை. 3 நாள் இருக்கிறார். பிறகு எப்படி இவரை போய் சொன்னார்கள் என்று நான் உங்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள், நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அறிந்து நானும் செய்யலாம் என்றுதான் நான் வந்தேன். ஆனால் உங்களிடம் பெரிதாக ஒரு இபாதத்தையும் நான் பார்க்கவில்லையே, வணக்க வழிபாடுகளையும் பார்க்கவில்லையே என்று சொன்னபோது, ஆம், நாம் சாதாரணமாகத்தான் வணக்க வழிபாடுகள் நிகழ்த்துவேன். அப்படியானால் ஏன் அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்று நினைத்து திரும்புகின்ற நேரத்தில் சொன்னார்கள், அந்த சஹாபி, நான் எவரை பற்றியும் எந்த நேரத்திலும் தப்பான எண்ணம் கொள்ள மாட்டேன். எவரும் வந்து என்னிடம் அப்படி இப்படி என்றாலும் நான் என்னுடைய எண்ணத்திலே ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் வைத்திருக்கக்கூடிய அந்த கண்ணியத்தை, அந்த மதிப்பை நான் குறைக்க மாட்டேன். என்னுடைய முஸ்லிமான சகோதரர்களுக்கு என்ன நன்மை நடந்தாலும் அந்த நன்மையை எனக்கே நடந்தது போல நான் நினைத்து மகிழ்வடைவேன். ஆக என்னுடைய உள்ளத்தில எவரை பற்றிய கெட்ட எண்ணமும் கிடையாது, எவரை பற்றிய பொறாமையும் கிடையாது. இத்தகைய எண்ணம் தான் உங்களை சொர்க்கத்துக்குரியவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சொல்ல வைத்திருக்கிறது. இதை கடைபிடிப்பது சற்று கடினம்தான் என்று அவர்களை பரீட்சிப்பதற்காக சென்ற சஹாபி சொல்லி வருகிறார். ஆகவே அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, எல்லா நிலைகளிலும் நம்முடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜகாத் சம்பந்தமாக சொல்லும் போது கூட, நபியே அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்திற்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக, இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும். அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றார். 9வது அத்தியாயத்தின் 103வது வசனம். ஆக நம்முடைய பொருளாதாரம் தான தர்மமாக செல்லும் போது நமக்கு உள்ளும் புறமும் தூய்மையாக கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது என்பதையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். ஹுவல்லதி பஅத ஃபில் உம்மீன ரசூலம் மின்ஹும் யத்லூ அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்ம வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். அவன்தான் எழுத்தறிவில்லா மக்களிடம் அவனுடைய வசனங்களை ஓதி காட்டி அவர்களை பரிசுத்தமாக்கி, குரோதங்கள், விரோதங்கள், பகைமைகள், கோபங்கள், பொறாமைகள் இவைகளெல்லாம் விட்டு பரிசுத்தமாக்கி அவர்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்பிக்கும்படியான தூதரை அவர்களிலிருந்தே அனுப்பி வைத்தார். அவர்களோ அதற்கு முன்னர் பகிரங்கமான வழிகேட்டிலேயே இருந்தனர் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றார். அன்பானவர்களை, கண்ணியத்திற்குரியவர்களை, இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், நன்மை செய்வோர் யார் எனில் எவர்கள் அறியாமல் ஏற்பட்டுவிடும் சிறு பிழைகளை தவிர பெரும் பாவங்களையும் மானக்கேடானவற்றையும் தவிர்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள். நிச்சயமாக உம்முடைய இறைவன் மன்னிப்பதில் தாராளமானவன். அவன் உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கிய போது நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிறுகளில் சிசுக்களாக இருந்த போதும், உங்களை பூமியிலிருந்து உண்டாக்கிய போதும், நீங்கள் உங்கள் அன்னையரின் வயிறுகளில் சிசுக்களாக இருந்த போதும் உங்களை நன்கு அறிந்தவர். எனவே நீங்களே உங்களை பரிசுத்தவான்கள் என்று புகழ்ந்து கொள்ளாதீர்கள். யார் பயபக்தி உள்ளவர் என்பதை அல்லாஹ் நன்கறிவான். இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். எவர் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமிக்கவர் என்று சொன்னால், அல்லாஹ்வை யார் பயந்து உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கின்றார்களோ அவர்கள்தான். மறுமை நாளில் தன் சுமையை சுமக்கும் ஒருவன், வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, மறுமை நாளில் தன் சுமையை சுமக்கும் ஒருவன் வேறொருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான். அன்றையும் பழுவான கனமான சுமையை சுமப்பவன் அதில் சிறிதேனும் சுமந்து கொள்ளும்படி வேறொருவனை, உறவினனை, சொந்தக்காரனாக இருந்த போதிலும் அவனை அழைத்தாலும் அதில் சிறிதளவு கூட அவ்வாறு சுமந்து கொள்ளப்பட மாட்டார். எவர் மறைவிலும் தங்கள் இறைவனை அஞ்சி பயந்து தொழுகையையும் நிலைநாட்டி வருகின்றார்களோ அவர்களையே நீர் எச்சரிக்கை செய்வீர். எவர் பரிசுத்தமாக இருக்கிறாரோ அவர் தம் நன்மைக்காகவே பரிசுத்தமாக இருக்கின்றார். அல்லாஹ்விடம் யாவுமே மீண்டு செல்ல வேண்டியுள்ளது. இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உள தூய்மை பற்றி கூறுகின்றார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தன்னுடைய இறைவனிடத்தில் பிரார்த்திக்கின்றார்கள்,
வலா துஹ்ஸினி வலா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன். இன்னும் மனிதர்கள் உயிர் கொடுத்து எழுப்பப்படும் நாளில் என்னை நீ இழிவுக்குள்ளாக்காதிருப்பாயாக. யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். யௌம லா யன்ஃபஉ மாலும் வலா பனூன். அந்நாளில் செல்வமும் பிள்ளைகளும் யாதொரு பயனும் அளிக்க மாட்டார். இல்லா மன் அல்லாஹ பிகல்பின் சலீம். எவர் ஒருவர் பரிசுத்த இதயத்தை அல்லாஹ்விடம் கொண்டு வருகிறாரோ அவர் கண்ணியம் அடைவார், வெற்றி பெறுவார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த நிலையிலும் நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட முறையிலே என் தோழர்களை பற்றி என்னிடம் குறை சொல்லாதீர்கள் என்று சொன்னவர்கள் இன்னொரு நேரத்தில சொல்லுகிறார்கள், என் தோழர்களை ஏசாதீர்கள். இப்பொழுது பார்க்கிறோம் விமர்சனங்களை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை, மிகச்சிறந்த சமுதாயத்தை மிக ஏளனமாக இகழ்வாக பேசக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கின்றோம். தர்க்க ரீதியாக அவர்களுடைய அறிவுக்கு ஈமானை தூரம் தள்ளிவிட்டு தன்னுடைய அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அந்த சிற்றறிவு படைத்தவர்கள் சஹாபாக்களே விமர்சிக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கிறோம். என் தோழர்களை ஏசாதீர்கள், என் தோழர்களை ஏசாதீர்கள், என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் அந்த இறைவன் மீது சத்தியமாக, உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கத்தை தானமாக செலவிட்டாலும் என் தோழர்கள் இறைவழியில் செலவிட்ட இரு கையளவு அல்லது அதில் பாதி அளவை கூட எட்ட முடியாது. அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய உயிரை, உடைமைகளை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தவர்களாவார்கள். அவர்களை நீங்கள் ஏசாதீர்கள் ஏசாதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த நிலையிலும் நாம் உளப்பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும். சஹாபாக்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அவர்களிடமிருந்து நல்ல படிப்பினைகளை நாம் பெற்று அதை செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில அவன் படைத்த பொருள்களின் மீது சத்தியம் இடுகிறார். வஷம்ஸி வதுஹாஹா வல்கமரி இதா தலாஹா வன்னஹாரி இதா ஜல்லாஹா வல்லைலி இதா யஹ்ஷாஹா வஸ்ஸமாஇ வமா பனாஹா வல்அர்தி வமா தஹாஹா வநஃப்ஸின் வமா ஸவ்வாஹா فألهمها فجورها وتقواها قد أفلح من زكاها وقد خاب من دساها. சூரியன் மீதும் அதன் பிரகாசத்தின் மீதும் சத்தியமாக, சூரியன் அதனுடைய பிரகாசம் இரண்டு சத்தியமாக, அதனை தொடர்ந்து வரும் சந்திரன் மீதும் சத்தியமாக மூன்று, சூரியனால் பகல் வெளியாகும் போது அந்த பகலின் மீதும் சத்தியமாக நான்கு, வல்லைலி இதா யஹ்ஷாஹா அப்பகலை மூடிக்கொள்ளும் இரவின் மீதும் சத்தியமாக ஐந்து, வானத்தின் மீதும் அதை ஒழுங்குற அமைத்திருப்பது மீதும் சத்தியமாக ஏழு, வல் அர்தி வமா தஹாஹா பூமியின் மீதும் இன்னும் அதை விரித்ததின் மீதும் சத்தியமாக ஒன்பது, ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும் சத்தியமாக, ஆத்மா நம்முடைய ரூஹ், அதன் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியது மீதும் சத்தியமாக என்று 11 இடங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியமிட்டு நன்மை தீமைகளை அறிவிக்கக்கூடிய அந்த நிலையை நாம் மனிதனுக்கு அறிவித்தோம். இன்னா ஹலக்னல் இன்சான மின் நுத்ஃபத்தின் அம்சாஜின் நப்தலீஹி ஃபஜஅல்நாஹு ஸமீஅன் பஸீரா. நிச்சயமாக நாம் ஆண் பெண் கலப்பான இந்திரிய துளியிலிருந்து மனிதனை படைத்தோம், அவனை சோதிப்பதற்காக பார்ப்பவனாக கேட்பவனாக ஆக்கினோம். இன்னா ஹதைனாஹு ஸபீல இம்மா ஷாக்கிரன் வ இம்மா கஃபூரா. நாம் அவனுக்கு படைத்து அவனுக்கு வழியை காட்டினோம், நேர்வழியை காட்டினோம். அந்த வழியை பின்பற்றி நமக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், அந்த வழியை புறக்கணித்து மனைத்தபடி வாழ்ந்து நமக்கு மாறு செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்திலே சொல்லுகிறான், அப்பால் அவன் அல்லாஹ் அதற்கு தீமையையும் அதன் நன்மையையும் உணர்த்தினான். அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திடமாக வெற்றி பெற்றார். அதை ஆத்மாவை பரிசுத்தமாக்கியவர் திட்டமாக வெற்றி அடைந்தார். ஆனால் எவன் அதை பாவத்தில் புகுத்தினானோ அவன் திட்டமாக தோல்வி அடைந்தான். ஆக உள்ள பரிசுத்தம் என்பது அவசியத்திலும் அவசியமானது.
ஏனென்றால் உள்ளங்கள் சொல்வதையெல்லாம் கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார். தன்னுடைய இதயத்தினுடைய அந்த கட்டளைகளையே இறைவனுடைய கட்டளைகளாக எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அரைத்த மணித்தகத இலாஹு அவ அப்ப அழுத்த கோணு அழகி வக்கீலா. தன்னுடைய மன இச்சையே, தன்னுடைய உள்ளம் சொல்லக்கூடிய அந்த இச்சைகளையே தன்னுடைய இலாகாக, கடவுளாக ஆக்கி கொண்டவனை நபியை நீர் பார்த்தீரா? இத்தகையவனுக்கு என்னதான் நீர் வாதாடினாலும் அவனை இடத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியுமா? அவனுக்கு தண்டனை இருக்கிறது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆகவே உள்ளத்தை அல்லாஹுடைய வழியிலே அல்லாஹ் சொன்ன பிரகாரம் நாம் செயல்படுத்தும் போது அந்த உள்ளத்திற்கென்று பரிசுத்தம் கிடைக்கிறது. ஷைத்தான புகப்பான காரியங்களை செய்யும் போது நிச்சயமாக அந்த உள்ளம் நஷ்டமுடையதாக ஆகிவிடுகிறது, நரகத்திற்குரியதாக ஆகிவிடுகிறது. ஆகவே உள பரிசுத்தத்தை நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அதை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நம்முடைய அந்த உள்ளத்திலே உள்ள அழுக்கார்கள் எல்லாம் அகற்றப்படுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டும். அத்தகைய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் உங்களையும் என்னை மாய்க்கொள்வானாக.